சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹ. ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் முக்கியமான 3வது ஸ்லோகம். ஏன்னா இதுலதான் கண்டேன் சீதையை என்று ஹனுமான் ராமபிரானிடம் சொல்கிறார். சுந்தர காண்டம் என்றாலே நம்ம நினைவுக்கு வருவது கண்டேன் சீதையைன்னு ஹனுமான் சொன்ன அந்த வார்த்தை. அதை ரொம்ப அழகா இங்கே வில்லூர் சுவாமி அமைத்திருக்கிறார். அப்ப ஹனுமான் புறப்பட்டு வந்து விட்டார். முதல்ல அங்க சீதையை சேவிச்சுட்டார். அதுக்கப்புறம் இப்ப ராமனை சேவிச்சுட்டு ராமன்ட்ட பேச தொடங்குகிறார். இதான் காட்சி. ஸ்லோகம் பாருங்கள். திருட்டா காபி பதிவிரதா குலமணி ராமோத்தமா ராமதே மூர்த்திம் மானச பங்கஜே விதததி ஸ்ரீராம ராமேதி ச நாமஸ்வானன பங்கஜே திசிதவ ஸ்ரீநேத்திர பத்மே சதேதி உக்தியா வாயு சுதஸ்ய ஜாத மகிதே மந்தஸ்மிதம் தியோததே என்பது ஸ்லோகம். இப்ப ராமா ஹனுமானிடம் வந்தார். வந்து என்ன சொன்னார்னா, திருட்டா காணப்பட்டாள், கண்டேன் காணப்பட்டாள் என்று சொல்கிறார். வால்மீகி ராமாயணத்துல திருட்டா சீதா, கம்பராமாயணத்திலே கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால். அந்த கம்பருடைய கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால்ங்கிற தொடர வில்லூர் சுவாமி இதுல அழகா வச்சிருக்கார். திருட்டா அவள் பார்க்கப்பட்டாள், அடியேனால் பார்க்கப்பட்டாள். காப்பி பதிவிரதா கற்பினுக்கு அணியைன்னார் கம்பர். அப்படியே பதிவிரதா, ஏன்னா சீதையை பார்த்துட்டேன்னு சொன்னா மட்டும் போராது, உயிரோட இருக்காளாங்கிறத விட கற்போடு இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனாலதான் அடுத்து சொல்லிட்டார் பதிவிரதா, தன்னுடைய கற்புக்கு எந்த குறையும் இல்லாமல் தொழத்தக்க நிலையிலே சீதை இருக்கிறாள். குலமணி, ஜனக குலத்துக்கே ஒரு மணியாக, ஜனக குலத்துக்கு ஒரு அணிகலனாக, அந்த குலத்துக்கே பெருமை சேர்ப்பவளாக. ஏன்னா கம்பராமாயணத்துல சொல்றார், இற்பிறப்பு என்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். நான் ஏதோ வெறும் ஒரு பெண்ணையோ சீத்தையோ நான் காணவில்லைங்கிறார் ஹனுமான். அப்ப எதை பார்த்தேன்னா, ஒரு நல்ல குடி பிறப்பு, கற்பு, பொறுமை, பெண்மை, இந்த குணங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு வடிவத்தை கண்டேன். இற்பிறப்பு என்பதொன்றும் நல்ல குடி பிறப்பு, அப்புறம் இரும்பொறை என்பதொன்றும் பொறுமை, கற்பெனும் பெயரதொன்றும் கற்பு, மூன்றும் சேர்ந்த ஒரு வடிவத்தை கண்டேன். மூன்றும் சேர்ந்த வடிவம் இருந்தா அது சீதை. அப்போ திருட்டா காபி பதிவிரதா குலமணி ராமோத்தமா ராமதே. ராமானா பெண்மணின்னு அர்த்தம். ராமோத்தமானா உத்தம பெண். ஒரு உத்தமியான பெண் எப்படி இருக்கணுமோ, அந்த மகாலட்சுமி தாயாரே, மங்கையரின் திலகமான மகாலட்சுமியே பூமியில அவதாரம் பண்ணி ஒரு உத்தம பெண் எப்படி இருக்கணும்னு வாழ்ந்து காமிச்சா. அவளை சேவிக்கிற பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சதுங்கிறாராம். ஏன்னா இது கம்பராமாயணத்துல ஹனுமானே ஃபீல் பண்றார். இந்த நிலையிலும் அரக்கர் பூமியில் 10 மாதம் தவித்தாலும் கூட தன் கற்பை காத்துண்டு சீத்தை இப்படி இருக்காளே, இதெல்லாம் பார்க்க ராமனுக்கு தான் கொடுத்து வைக்கலங்கிறார். பேணநோற்றது மனை பிறவி பெண்மை போல் நாணநோற்றுயர்ந்தது நங்கை தோன்றலால் மாணநோற்றின்றிவள் இருந்தவாறெல்லாம் காண நோற்றிலன் அவன் கமல கண்களால். பெருசா தாமரை கண்ணன்னு பெருமாள் சொல்லிட்டு என்ன பண்றது, இதை சேவிக்கிற பாக்கியம் ராமனுக்கே கிடைக்கலையேங்கிறார். அப்ப அந்த உத்தம பெண்ணுடைய லட்சணங்களோடு குலமணியாக, கற்புக்கு அரசியாக விளங்கக்கூடிய சீதை காணப்பட்டாள். திருட்டா காபி பதிவிரதா குலமணி ராமோத்தமா. ராமா அவ எப்படி இருந்தாளாம், தே மூர்த்திம் மானச பங்கஜே விதததி ஸ்ரீராமா, உன்னுடைய வடிவத்தை தன் உள்ளத்தாமரையிலே ஏந்தி இருக்கிறாள். அதனால நீ அவளுக்கு பக்கத்துல இல்லைன்னு நினைக்காத. உள்ளத்தாமரையில் உன்னை ஏந்தியபடி உன்னைத்தான் உள்ளத்திலே வைத்து தியானம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவளுடைய உள்ளத்தாமரையில் உன்னை கண்டேன். ஸ்ரீராம ராமேதிச்ச நாமஸ்வானன பங்கஜே. அது மட்டும் இல்ல, எந்த ராம நாமத்தை அடியன் ரொம்ப விரும்புவேனோ அவளுடைய வாய் என்ற தாமரையிலே அந்த ராம நாமத்தை தாங்கி இருக்கிறாள். அப்போ உள்ளத்திலே ராமனின் வடிவத்தை தாங்கி இருக்கிறாள். தன்னுடைய வாய் என்னும் தாமரையிலே ராம நாமத்தை தாங்கி இருக்கிறாள். அதாவது ராமநாமத்தை சொல்லிண்டே இருக்கான்னு அர்த்தம். அடுத்து திசிதவ ஸ்ரீநேத்திர பத்மே சதா இதி, அவளுடைய கண்களும் தாமரை, அந்த நீலத்தாமரை போன்ற கண்களால் அவ என்ன பண்றான்னா, ராமா நீ எந்த திசையில் இருக்கிறாயோ அந்த திசையை நோக்கியே பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா சீத்தை தென் திசைனா இப்ப ராமன் வட திசை. அப்ப அந்த வட திசை நோக்கி எப்ப ராமன் வருவானோ அப்போ ராமனுடைய வரவை எண்ணி, பழகிடும் ராமன் வரவை எண்ணி பாதையை அவள் பார்த்து
பார்த்திருந்தாள். அந்த வடதிசையே நோக்கி பார்த்துட்டு இருக்கா. அப்ப அவ கண்கள் என்னும் தாமரையில் நீ இருக்கும் திசை தெரிகிறது. உள்ளத்திலே ராமனுடைய வடிவம், கண்களிலே ராமன் இருக்கும் திசை. இதை சிந்தித்தபடி கற்புக்கரசியாக குலமணியாக உத்தம பெண்ணாக இருக்கும் சீதையை அடியேன் கண்டேன்னு ஹனுமான் சொல்ல, உக்தியா வாயு சுதஸ்ய ஜாத மகிதே மந்தஸ்மிதம் தியோததே. இதை கேட்டு, இந்த மகிழ்ச்சி செய்தியை கேட்டு, ராமா உன் முகத்திலே ஒரு புன்னகை தோன்றியதே, அதைத்தான் வடுவூரிலே நீ காட்டுகிறாய். அப்ப ஹனுமான் வந்து கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் தெண்டிரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயக இனி துரத்தி ஐயமும் பண்டுள துயரும் என்று அனுமன் பண்ணுவான் திருட்டா சீதா என்று சொன்னபோது, சீத்தை நலமோடு கற்போடு சிறந்த உத்தமியாக இருப்பதை எண்ணி ராமன் பூத்த புன்னகை இது. இப்ப 3 விஷயம். புன்னகைக்கான காரணம் என்னன்னா, சிறந்த நிலையில் கற்புக்கரசியாக சீத்தை இருக்காளேன்னு அவ பெருமையை நினைச்சு ராமன் பூத்த புன்னகை. 2, இதுல ஹனுமானுடைய எந்த குணம் வெளிப்படுகிறதுனா அவருடைய பேச்சாற்றல். ஏன்னா பேசும்போது எதை முன்னாடி சொல்லணும் எதை பின்னாடி சொல்லணும்னு பெரிய விஷயம் இருக்கு. இவர் பாட்டுக்கு திடீர்னு ஒரு உபன்யாசம் பண்றேன்னு ஆரம்பிச்சு, நான் இங்கேருந்து கிளம்பி போனேன்னா நடுவில் வந்து மைனாக்கம்னு ஒரு மலை வந்தது, அந்த மலையை கடந்தேன்னா அப்புறம் சுரசான்னு ஊற்றி தடுத்தா, அப்புறம் போனால் சிம்ஹிகான்னு ஊற்றி வந்தா, அதுக்கப்புறம் இலங்கைக்குள்ள நுழைஞ்சேன், அங்கே போய் பார்த்தா வந்து லங்கினின்னு ஊற்றி இந்த கதையெல்லாம் சொன்னா ராமனுக்கிட்ட எப்பா சீத்தை கிடைச்சாளா இல்லையா சொல்லுன்னு தானே கேட்பார். அப்போ முதல்ல திருட்டா பார்க்கப்பட்டாள் அதை முதல்ல சொல்லணும். அதுலயும் ஒரு நுட்பம் இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவா, மிகச்சிறந்த பதிவிரத்தை சார், ஒரு பதிவிரத்தைனா எப்படி இருக்கணும் சில லட்சணங்கள் இருக்குன்னு அப்படி லெக்சர் ஆரம்பிச்சா, இப்ப ராமனுக்கு என்ன டென்ஷன் ஆகும், இவன் எதுக்கு பதிவிரத்தை எல்லாம் சொல்றான், ஒருவேளை அந்த குணம் சீத்தைட்ட இல்லைன்னு சொல்றானோ, நெகட்டிவா அப்படியும் யோசிக்கலாம் இல்லையா. அப்ப அவர் என்ன பண்ணிட்டார், கண்டனன் முதல்ல பார்த்துட்டேன், அப்ப சீத்தை இருக்கா. அடுத்த வார்த்தை கற்பினுக்கு அணியை கற்போடு இருக்கா, கண்களால் கண்ணாலேயே பார்த்தேன். இந்த கண்களால்ங்கிறதுக்கு இன்னும் பல ஆழ்ந்த அர்த்தங்கள் உண்டு, அது இந்த கான்டெக்ஸ்டுக்கு வேண்டாம்னு வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் நான் எப்படி பேசணுங்கிறது, அந்த பேச்சாற்றல்ங்கிறது ஹனுமான்டேன் தான் கத்துக்கணும். அப்ப பாருங்க, ஓரொரு ஸ்லோகத்திலும் ஹனுமானுடைய ஒரு கல்யாண குணம் இருக்கும்படியாக வில்லூர் சுவாமி அமைச்சிருக்கார். முதல் ஸ்லோகத்துல அவருடைய புத்தி சாத்துரியம் பார்த்தோம். 2வது ஸ்லோகத்துல எப்படி குறிப்பால பாடி லாங்குவேஜால விஷயத்தை உணர்த்துறாருன்னு பார்த்தோம். இப்போ 3வது ஸ்லோகத்துல சொல்லின் செல்வன் எப்படி பேசுகிறார் என்பதை பார்த்தோம். இனி 3வது, இதை ரசிப்போருக்கு என்ன பலன்னா, அந்த ஹனுமானுடைய அனுகிரகத்தாலே வாக்பட்டுத்துவம், நல்ல பேச்சாற்றல் கிடைக்கும். வாங்க ஸ்லோகத்தை சேவிப்போம். திருட்டா காபி பதிவிரதா குலமணி ராமோத்தமா ராமதே மூர்த்திம் மானச பங்கஜே விதததி ஸ்ரீராம ராமேதி ச நாமஸ்வானன பங்கஜே திசிதவ ஸ்ரீநேத்திர பத்மே சதேதி உக்தியாவாயு சுதஸ்ய ஜாதமயிதே மந்தஸ்மிதம் தியோததேன்னு சொல்லுவோம். நல்ல பேச்சாற்றல் நிறையும். இத்தோடு சுந்தர ஸ்பந்தத்தோட முதல் பகுதி பூர்த்தியாருது. முதல் 3 ஸ்லோகங்கள் ஹனுமான் வந்து செய்தி சொல்லிட்டார். இப்ப அடுத்த ஸ்லோகத்திலேருந்து ஒரு 4 ஸ்லோகம் இந்த ஹனுமானே ஒரு பிளாஷ்பேக் சொல்ல போறார். அடுத்த பகுதியில் இருந்து காண்போம். நன்றி, வணக்கம்.